எழுந்து என்ன சொல்லுது, அந்த ஸ்டேட்டையே கூட இருந்து கவனிச்சா மாதிரி திருப்தியா எழுந்து. யாரும் தூக்கத்துல செத்து போயிட்டேன்னு சொல்றது இல்ல, காணாம போயிட்டேன்னு சொல்றது இல்ல. ஏதோ அடிப்படை கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கு. அடிப்படையில மனம் அகன்றாலும் இருக்கிறது, அகந்தை இல்லாவிட்டாலும் இருக்கிறது. உறக்கத்தும் நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. நான் இல்லேன்னு சொல்றதே கிடையாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வர, நான் ஒன்று எழுந்ததில் எல்லாம் எழும். திருப்பி ஒரு நான் சொல்றதே என்ன, எல்லா ஃபைலுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான உணர்ச்சிகளோடையும் தன்னை அட்டாச் பண்ணிட்ட மெல்லேனியா பெல்லேனியால நேர்த்தி இது மொத்தம் இல்ல. அதனாலதான் மனத்தை எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவும் எல்லா ரெக்கார்ட் ஆகும். அதனால you cannot afford to be indifferent. You cannot afford to lose doing சாதகம். விவேகம் எல்லாமே நீங்க ஒரு க்ஷணம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியாது. அப்படின்னா அது பவுண்ட் அண்ட் டியூட்டி இல்ல. ஆனா ஆள் இல்லைன்ற ஃபேக்ட் தெரிய வரைக்கும் சீரியஸா பண்ணு. ஆளே கிடையாது. உடம்ப வச்சு நீ ஓயாம சூடு ஏத்திக்காத. என்ன பார்த்து எப்படி சொல்லிட்டான் அப்படின்னு ஓயாம குதிக்காத. என்ன கேவலப்படுத்திட்டான் இப்படி எல்லாம் உட்காந்து பேசவே காயமே பண்ணாத. நடத்தும் போதே இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ, திட்டும் போதே பாரு. மூலத்துக்கு போறாரு. இப்போ அகந்தை எழுந்தால்தான் எல்லாம் எழுதுன்னு சொல்றாரு. ஏன்னா இன்னும் உடம்பு எழுதுக்கலைங்க. அடுத்த நாள் ஆண்டவருக்கு எழுந்துக்கிறது லட்சக்கணக்கான ஃபைல் நேம் போட்ட உணர்ச்சிகளை கொண்டாங்க. ரியாக்ட் பண்றதுக்கு ரியாக்ஷனா தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்க ஒன்னு முடிச்சு வச்சிட்டீங்க வச்சுங்க. நேத்திக்கு ஒருத்தனை பிளான் பண்ணிட்டீங்க, உங்களே பிளான் பண்ணி வச்சிட்டீங்க. ஏமாந்துட்டோம். நேத்திக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனோம், ஏமாந்துட்டோம். ப்ரிப்பேர் பண்ணாம போனோம், குழம்பிட்டோம். இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். எனி ப்ரிப்பரேஷன் ஃபார் எனிதிங், எதையோ எதவனா இருந்திருப்போம், அதுக்கு உண்டான ஜாக்கிரதை. இது எல்லாமே ஒரு ஃபைல் எப்படி உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம இருக்கும் அந்த செகண்ட், இந்த வேக்கிங் ஸ்டேட். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஃப்ரெஷ்ஷா என்னன்னா எல்லாம் டெலீட் ஸ்டார் டாட் ஸ்டார் போட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டே இருந்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த டைமுக்கு கரெக்டா வரும். அந்த டைமுக்கு அந்த ரியாக்ஷன் தான் கொடுப்பீங்க. நேற்றுக்கு விட்ட ரியாக்ஷன் தான் கொடுப்பீங்க. அன்கண்டிஷனலா ஓப்பனா நீங்க இருக்கவே முடியாது. ஞானம் இருந்தால் ஒழிய, இந்த மனமே கிடையாதுன்ற ஞானம் தெரிஞ்சால் ஒழிய நீங்க ரியாக்ஷனரியா இருக்கிறது நிக்காது. எல்லாத்துக்குமே ரியாக்ஷன் தான். ரியாக்ஷன்னா என்ன, ஓல்ட் ஆக்ஷன் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் எ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் என்ன, எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட். ரியாக்ஷன் என்ன, ஓல்டு அப்படியே திருப்பி பேச போறீங்க. இந்த நடு பீரியட் அவர் சொல்றாரு தூக்கம். அங்க எப்படியா எதுவுமே இல்ல, மனம் தான் எல்லா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். பட் மனம் எல்லாமையும் திருப்தியா ஃபீல் பண்றோம். உண்மை சத்தியம், நன்னா தூங்கினோம், அதுல கிடைச்ச தெம்பு சத்தியம். அந்த சத்தியம் எப்படி தெரியுதுன்னா, ஏன்னா எல்லாமே இதுக்கும் அடிப்படையில் இருக்கிற ஒரு பொருள், அகலான பொருள், தோன்றாத பொருள், பொருளாத பொருள், தனக்குன்னு ஒரு செயல் இல்லாத பொருள், தனக்குன்னு ஒரு குணமோ குறியோ இல்லாத ஒரு மூலம், பேரறிவு. அதுதான் அதிஷ்டானமா இருக்கு. அதனோட சந்நிதியில பிளாங்க்னஸ் கூட தெரியும். மனமே இல்லாமல் அதுவாகவே இருந்ததுனால்தான் தூக்க சுகத்தை என்ன சொல்றாங்க, ஆன்ம சுகம்னே சொல்றாங்க. எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் நம்ம இம்மிடியா தேடுறது என்ன, தூங்க மாட்டோமான் தான். எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் எல்லாமே என்ன, அகந்தையினால் உருவாக்கப்பட்டது. பொருள் இழப்பா இருக்கட்டும், உறவுகள் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த உலகத்துல இல்லையா, எல்லாத்துல இருந்து எஸ்கேப் எதுங்க,
கண்காணாம போறது. அந்த கண்காணாம போறது இசிக்கல் கிட்டத்தட்ட தூக்கம் தானே. சாதாரண லெவல்ல கஷ்டப்படுறவங்க என்ன பண்றாங்க, தூங்கி மறக்கலாம் பாக்குறாங்க. ரொம்ப இவனுடைய பிரசன்ஸும் தேவை, இவன் கடனை திருப்பி தான் கொடுத்தாங்கன்னா தற்கொலை லெவலுக்கு அந்த உடம்பே எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா உடம்புதான் தானு அப்படின்னு சொல்ற பொருள்ல தான் நம்ம முடிச்சுக்கிறோம். அதுதான் வாழறது. அது வரைக்கும் தள்ளி போகுது உணர்ச்சிகள்லாம். புரியுதா? ஞானம் தெரியாததுனால, விவேகத்தை நீங்க தேடி பெறாததுனால, விசாரமே பண்ணாதனால, அவிச்சாரமாவே பொழுதுகள் போறதுனால, க்ஷணங்கள் தோறும் போறதுனால, இது ஒரு விஞ்ஞானம். இதுல போய் நம்ம ஒண்ணும் பெறப்போறது இல்ல. சொரூபம், அது சொரூபம் தான் அனைத்தும் தெரிஞ்சுட்டா, சொரூபமா மாறினா இந்த அனைத்தும் உங்களுக்கு அடிமை இல்லையோ? நீங்க ஆளாவே மாற வேண்டாமே, ஒரு கோபம் மாற வேண்டாமே, சொரூபம் பார்த்துக்குமே. சொரூபம் தான் இருக்கு, நான் இந்த உடம்ப வச்சு ரியாக்ட் பண்ணுவேன், இதுவே இது இவனை போய் எப்படி நம்புறது அப்படின்னு அந்த புத்திக்கு இமீடியட்டா தெரியும் இல்ல. என்ன சொரூப ஞானமா தானே புத்தி இருக்கும். போ என்னவா இருக்கும்? அது சொரூப ஞானமாவே இருக்கும். இதுதான் எல்லையில்லாத காலம், சொரூபம் தான் எல்லையில்லாத காலம். சொரூபம்ல இருந்து உற்பத்தி பண்றதுதான் காலங்களை உற்பத்தி பண்ணுது. சொரூபம் தான் அங்க இருக்கிற சூரியனா இருக்கு, சொரூபம் தான் அண்ட பேரண்டங்களா இருக்கு. அப்படின்னு எல்லாருமே இதுதான், அங்கேயும் அந்நியம் இல்லாம அதுதான் இருக்கு. அதனாலதான் இது அனைத்தும் இருக்கின்றன. இந்த சொரூப ஞானத்தை இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இந்த தூக்க ஸ்டேட்டு, இந்த வீட்டு நிலை, இந்த உணர்ச்சி, இந்த ஃபைலு, இவன் தான் கோபக்காரன் தான் பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் இப்படின்னு தெரியும் போது சொரூப ஞானம் இல்ல பதில் சொல்லணும். சொரூப ஞானம் உயிரை வச்சுக்கணும்னு வச்சுக்கிட்டுமே, சொரூப ஞானம் ரியாக்ட் பண்றானா மாதிரினா மாறட்டுமே. அகந்தியா நீங்க எப்படி பண்ணுவீங்க? எல்லாம் எங்க பதியுது? அகந்தியா இருக்கிறது அதுதான். அத்தனை பெயர்களோட அகந்தையா இருக்கிறதும் அந்த பொருள் தான். ஒவ்வொரு விழிப்பு நிலையிலையும் ஆழ்ந்த உறக்கத்துல பாஸ் பீரியட் கூட வெறும் பாஸ் பீரியட் இல்ல, ஒரு நல்ல தூக்கம் நன்றாக உணரப்படுகிறது. உடல் மூலமாக உணர்கிறது, உடலை வைத்துக் கொண்டு சாதாரணமாக உணர்வு புத்தி. அங்கதான் கொஞ்சோண்டு பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, மனம் 3 விதமா செயல்படுதுன்றாங்க. மனமாவே செயல்படுது, அகங்காரமாவே செயல்படுது, புத்தியா செயல்படுதுன்றாங்க. அகங்காரன்றவன் தான் டோட்டல் காலா, விழிப்பு நிலை பூரா அகங்காரி தான். புரியுதா? ஒரு வீட்டுக்கு போனாலே யாரு இந்த குடும்பத்தலைவன் ஒப்பந்தானா இருப்பான். யாரு ராஜான்னு நாட்டுக்கு கேட்கிற மாதிரி, யாரு கமிஷனர் கேட்கிற மாதிரி அகங்காரி ஒப்பந்தான். அதாவது டோட்டலா அந்த பேரு, அந்த ஃபார்ம். ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு க்ஷணமும் கிரியேட் பண்ணப்படுற அகங்காரிகள் நிறைய. புரியுதா? ஏன்னா தன் உண்மை தெரியாதனால. உண்மை தெரியாதனால அது நடக்குது. உண்மையை விசாரிக்காதனால அது நடக்குது. விசாரணை ஓயக்கூடாது, விவேகம் நிக்க கூடாது. அதுதான் முதல்ல நம்ம உணர்ற விஷயம். அதே இது மனமா இருக்கு. மனம் தான் என்ன பண்றது, சர்வ அனர்த்தங்களுக்கும் இதுதான் காரணம். புரியுதா? எங்க அப்பா குதிரை பிள்ளைன்னு தானே போய் தப்பு பண்ணுவான் தெரியுமா, தானே காட்டி கொடுப்பான் தெரியுமா, பிள்ளையே அப்பனை காட்டி கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி அதுக்கு என்ன என்ன இடம், ஏன் பண்றோம், ஏன் இப்படி பேசுறோம் தெரியாது. புரியுதா? வெத்து கருவத்தை வெத்து பேசும். இப்படி இருக்கிறது மனம். புத்தி புத்தி உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு க்ஷணமும் கூட இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுல கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்றோம். அருகில், ரொம்ப அருகில் இருக்கிறது ஆன்மாவுக்கு பக்கத்துல. ஏன்னா அதுக்கு ஆன்மா மாத்திரம் தான் தெரியாது. புத்தி தான் கர்மாக்குள்ள பிரவேசிக்குது. சரி இத பண்ணிடலாம் அப்படின்னு புதுசா இறங்குறதோ, உடனே மனத்தை குறைத்தி விடும். அகந்தைக்கு இன்னும் கூட்டும், உரம் கூட்டும். புரியுதா? இன்னும் வேகமா போகும், அப்பதான் முடியும் அப்படின்னு எல்லாம் பேசுறதோ இதெல்லாம் புத்தி தான். சோ நுணுக்கமா இருக்கிற அந்த புத்தியில மாத்திரம், புத்தி கொகையில அது பிரதிபலிக்குதான் ஆன்ம ஜொலிப்பு. எப்ப பிரதிபலிக்குது? ஆழ்ந்த உறக்கத்துல. ஆழ்ந்த உறக்கம் பூரா ஒண்ணுமே இல்லைன்னா கூட நன்னா தூங்கினேன்றத தூக்கி பாடிக்கு போடும் அறியாதவனுக்கு. புரியுதா?
ஒரு சாதாரண விவேகம் இல்லாத மனுஷனுக்கு, விசாரம் இல்லாத மனுஷன் எங்க போய் சேரும்? நல்லா இருந்தது போ ஏசி, அதான் தூக்கம் வந்ததுன்னு. தூக்கம் நடந்ததுன்னா உடம்புக்குள்ள ஏசி தூக்கி போடுவான். ஸ்தூல பொருட்கள் தூக்கி போடுறதும் தன் உடம்பு தூக்கி போடுறதும். விவேகி என்ன பண்ணுவான்? விவேகி தெரிஞ்சுப்பான், இது அனுபவிச்சது ஆன்ம சுகமே. ஒன்றுமே இல்லாமல் ஒரு சுகம் பிரதிபலிக்கிறது, இருப்பாவே இருக்கு. மனம் இருந்தாதான் நம்ம வாழறோம். விழிப்பு நிலையில என்னங்க, விழிப்பு நிலையில கொஞ்ச நேரம் தூங்கிட்டா கூட அந்த நேரம் அந்த உலகத்துக்கு நம்ம அவைலபிள் இல்லை, நம்ம உடம்புக்கும் அவைலபிள் இல்லை. கரெக்டா? விழிப்பு நிலையிலேயே டே டைம்லயே தூங்கிட்டா இல்ல, சுத்தமா மனமே இல்லை அந்த பீரியட்ல. ஆனாலும் சுகமா இருக்கு. அந்த சுகத்தை அனுபவிப்பவனா உடம்புக்கு போடுறதோ மனத்துக்கு போடுறதோ அவங்களுடைய மெச்சூரிட்டி. கரெக்டா? அவங்களுடைய விசாரம் விவேகம் சேர்ந்தது. இவர் தத்துவத்தை உபதேசிக்கிறார். என்ன சொல்றார்? நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த நான் என்றது இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய அகந்தை. புரியுதா? நிறைய நூற்றுக்கணக்கான ஃபைல்ஸும் ஆயிரக்கணக்கான ஃபைல்ஸும் காலத்தையும் தேசத்தையும் உறவுகளையும் நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடைய, எண்ணில் அப்படின்னு எல்லா வகையாலையும் இருக்கிற அகந்தைகள் தான் நான் ஒன்று எழுந்த பின். அது ஒன்றுன்னு சொல்றது போய் மயங்கிடக்கூடாது, குழம்பிடக்கூடாது. ஒண்ணு எழுந்துக்கல. நம்ம வீட்லயே அவன் தூங்கட்டும், அவன் எழுந்துனான ஒரு வேலை பண்ண முடியாதுன்னு. புரியுதா? என்ன அந்த அகங்காரம் அவ்வளவு வீச்சு பவர்ஃபுல். அதை வெளிப்படாதீங்க, இன்னும் 2 மணி நேரம் தூங்கி நாளும் நல்லதுதான், வீட்டு வேலையாவது முடியும் அப்படின்னு ஒரு குழந்தையா இருக்குது சொல்லுவோம்ல, படுத்துற குழந்தைய. இங்க அவர் சும்மா சாதாரணமா சொல்றார், நானும் எழுந்த பின் எல்லாம் வரும். இந்த நான் எங்கு எழுதென்று நுண்மதியால் எண். இந்த நுண்மதி எப்படி வரும்? நுண்மதி ஷார்ப் அண்ட் இன்டலெக்ட், ஷார்ப்பா இருக்கிற இன்டலெக்ட். அது எது விவேகத்தை ஃபாலோ பண்றதோ, எது விசாரமா மாறின்னு இருக்கோ அந்த இன்டலெக்ட் எங்கேயுமே விடாத, நல்ல தீர பாரு. ஒரு ஃபைலும் ஓபன் ஆகாம அகங்காரியே இல்லாமல். தூக்கம் அப்படித்தானே இருக்கு, மனமே இல்லை. நீங்களே ரொம்ப தளர்ந்து இருக்கும் போது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல ஒரு தாட் இல்லைன்னாலே சந்தோஷமா இருக்கீங்களா? எழுப்பு நிலையிலே ஒண்ணுமே கிடையாது. நோ டூயர், நத்திங் டு டூ இல்ல, நோ டூயர், வெயிட்டிங் டு டூன்னு அர்த்தம். நத்திங் டு டூனா கூட வெயிட்டிங் டு டூ, வெயிட்டிங் ஃபார் சம்திங் டு ஹேப்பன் டு பிகம் ஆக்டிவ். இப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா சகஜ ஸ்திதின்னு உண்மையற்ற ஸ்திதி சர்வசாதாரணமா இருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல. அதான் இங்க கொண்டு வரணும். அதுக்கு டிரைவ் பண்ணிட்டு போறதுக்கு தான் ஆன்ம சமாதிக்கு கொண்டு போய் தள்ளணும் பாக்குறாரு பகவான். சீக்கிரமா புரிய வச்சு, சீக்கிரமா விவேகம் விசாரத்தை முடிச்சு அனுபவத்தை தெரியா, அங்க வாழியா, ஆன்ம ஸ்புரணமாவே வாழியா, அந்த தியானம் அந்த சமாதி என்னன்னு பாரியா. நீ திங்க் பண்ண மாட்டேன், அது பேசும். அதோட பேச்ச பார்க்க வேண்டாமா? சந்நிதியில போய் இருக்க வேண்டாமா? அதை அனுபவிக்க வேண்டாமா? சுரூபத்தை அனுபவிக்க வேண்டாமா? பிணத்தோட கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கியே, பிணத்துக்கு ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்து எல்லாமே பண்ணுங்க. உன்ன பிணம் பிணம் சொன்னா என்ன பிணம் பணம் சொன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாம் உயிர் உள்ளவங்களா? நீ பண்ற ஆக்ஷன் ரொம்ப உள்ள சுயர்வுள்ள ஆக்ஷனா? எல்லாமே செட்டப் பண்ணும். எல்லா ஆக்டிவிட்டியும் ஜட 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 செயல்கள். ஜடத்தினால் பண்ணப்பட்ட செயல் ஜடமாதான் இருக்கும். இதுதான் 3வது லைன்ல சொல்றாரு. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். பல கோடி நான்கள் எல்லாம் கிளியர் கட் ரியாக்ஷன்ஸ், ஆக்ஷன் ரியாக்ஷன், எல்லாமே கடைசியா ரியாக்ஷன் தான் போய் முடிக்கிறது. ஏன்னா ஞானம்ன்றது you cannot react, you cannot even act. உடனே நம்ம பயப்பட வேண்டாம். திருப்பி திருப்பி மரத்துல போய் திருப்பி திருப்பி இங்க வராதிங்க. அங்க கிளீன் ஆச்சு, ஒரு கணக்கு புரிஞ்சுதா இல்லையா? திருப்பி போடுவோம். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட தெரிஞ்சு தானே முடிஞ்சு போச்சா? நீங்க தெரிஞ்சு போச்சுன்னா மறந்து போய் அப்படியே மூழ்கிடுவீங்களா?
ஞானம் அப்படித்தான். இந்த தப்பாட்டம்னு மனம் அப்படியே போய் நிக்கிறது. நீங்க ஒண்ணும் இல்ல, தூர போய் நிக்குது. யூ cannot react. You will holistically available. Most responsive person is ஞானி. Most efficient person is ஞானி. ஏன்னா ஞானம் தான் பண்றதுன்னு தெரியும். ஞானின்னு ஒரு ஆள் கிடையாது. உடம்பே ஃபர்ஸ்ட் உடம்பு கிடையாது. உடம்பு கிடையாது. அவருக்குள்ள ஞானம் வச்சுட்டு இருக்கிற மனம்னு ஒரு மானம் கிடையாது. ஞானம் என்னமோ ஸ்பெஷலைசேஷன் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வரல. ஒரு நாள் அழிஞ்சு போயிடுது. சாம்பாரா இப்போ சமையல் பண்ண ஒரு சாம்பார்னு பெயர் கொடுக்கப்பட்ட ஒரு ஐட்டம் முன்னாடி துவரம்பருப்பாவும் ஜலமாவும் உப்பாவும் பச்சை மிளகாவும் எல்லாமா மசாலாவும் எல்லாமா இருந்து காய்கறிகளாவும் இருந்தது. ஒரு மாதிரி போச்சு. அந்த மாதிரி இங்க என்ன இருக்கு, ஞானம் ஞானம்னு சொல்லப்படுற ஒரு பெரிய விழிப்பு பொய் அத்தனையும் எரிச்சு நிக்குது. விவேகம் முடிஞ்சு விசாரத்தினுடைய இதுக்கு போய் தானே தானாக இருக்கு. அதுக்கு இதனுடைய மூலம் இப்படிதான் ஆரம்பிக்குதுன்ற, நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் விழும். ஒரு நான் இல்ல. அதனாலதான் நீங்க சும்மா எழுந்து விசாரம் சொல்லிட்டு சரி ஒரு அரை மணி நேரம் எழுந்து உட்காந்து பார்ப்போம். அரை மணி நேரம்னாவே கண்டிஷன் நீங்களே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஃப்ரீயா இருக்கீங்க, உங்களுக்கு அரை மணி நேரம் ஃப்ரீயா ஆகும். டிவி பாக்குறதோ பேப்பர் போடுறதுக்கு பதிலாவோ நான் ஆன்மீக கிளாஸ் போறேன், அதனால இந்த அரை மணி நேரத்தை நான் விவேகத்துக்கு போட போறேன். கவர்னா அப்படி எல்லாம் கிடையாது. இப்படி எல்லாம் அலாட் பண்றவன், அசாட் பண்றவன், டைமை உண்மையாக்குறவன், ஃப்ரீயா இருக்கேன்னு நினைக்கிறவன், அதெல்லாமே ஏகப்பட்ட நாட்கள். ஒரு பிளானிங்க்கு முன்னாடி அதுக்கு பயந்த நல்லா இருக்கான்ல, ஐயோ அரை மணி நேரம் தான் இருக்கு, இந்த அரை மணி நேரத்தை நான் இது கொடுத்துறேன், விவேகம் ரொம்ப முக்கியம் தான் அப்படின்னா அது ஒரு பயம். இப்படி ரியாக்ஷன் இட்ஸ் நாட் அனதர் ரியாக்ஷன். புரியுதா? ட்ரூ ஜென்யூன் சீயிங், அன்பயஸ்ட் அன்கண்டிஷன்ட் சீயிங். ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க ஒரு உதிப்பு, ஒரு ஒரு நான் ரியாக்ஷனரியா ஒரு செயலை ஒட்டியோ இன்னைக்கு பண்ண வேண்டிய பொறுப்புகளை ஒட்டியோ எதுக்கு ஏற்பட்டாலும் அதனுடைய இதனாலதான் இந்த க்ஷணம் என்னுடைய விழிப்பு நிலையா இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி உடம்பும் இல்லை மனமும் இல்லை. இந்த பொறுப்பாளி இல்லாமல் எப்படி பூரணத்துவம் இருந்தது, அதை இப்போதான் நான் பேசினேன், நல்லா தூங்கினேன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்ததே உடனே பையனோட டியூஷன் டீச்சரை போய் பார்த்துட்டு தேங்க் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு நினைச்சுட்டு இருக்கேன். அது வரும்போது பண்ணையா இப்ப விவேகமா காலங்கட்டா 5 மணிக்கா டியூஷன் டீச்சர் வீட்டு போறேன். ஆனா அங்க கம்பல்சிவா நிக்கும். ஏன் நிக்கிறதுன்னா நீங்க பயந்து இருக்கீங்க. இதெல்லாம் கடமையாவும் பொறுப்பாவும் எல்லாம் நினைச்சிருக்கீங்க நேத்திக்கு. இன்னைக்கு விவேகத்தை கேட்டீங்கல்ல, ஏன் தாட்டை என்டர்டைன் பண்றீங்க? வரும்போது பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்த மாஸ்டரை போய் தேங்க் பண்ண, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் கோல்டு மெடலிஸ்டா வாங்கியிருக்கான். இது பொறுப்பான பொறுப்பு. கழிப்புனால பொறுப்பு. கரெக்டா? கழிப்புனால நன்றி உணர்ச்சி. பையன் மேல வச்சிருக்கிற அபிமானம். பையனுக்கு வந்த பெயர், உங்களுக்கு வந்த பெயர். இவ்வளவு கடங்கார அகந்தைகள் இருக்குது. எல்லா கிரெடிட் டெபிட்ஸ்ல தான் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ். நல்லது கெட்டதுலதான் அங்க நிக்குது, அது வருது. நன்றி கடன் ஏன் வந்தது? பையன் தான் பிடிக்கும். அந்த பையன் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பெயர் கூட்டம் ஒரு நடவடிக்கையை காண்பித்தான். கோல்டு மெடல் அவனுக்கு வரல, உங்களுக்கு வந்துருச்சு. அவனுக்கு முன்னாடி. புரியுதா? நீங்க தான் அதுக்கு பொறுப்பானவர் மாதிரி நீங்க கொண்டு டியூஷன்ல சேர்த்ததுனால அந்த டீச்சர் கிட்ட இருந்து உங்களுக்கு எடுக்கணும். ஒருத்தருக்கு சுருங்கி விட்டுக்கிறீங்க. புரியுதா? நீ என்ன புகழ, நான் உன்ன புகழறேன். புரியுதா? இருக்கிறதுல எவனோ பையன் தான் படிச்சான், அவன் நம்ம 2 பேர் சவாரி பண்ணுவோம். புரியுதா? திருத்த கும்பல் டு அகந்தை. என் பையன் தானே, எல்லாம் சார்ஜா.
கிழிச்சு நிக்கணும். கிழிச்சு நின்றா சுரூபமே. இதுதான் உண்மதி. மூணாவது லைன் என்ன? நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். அதுவும் என்ன சொல்றாரு? எழுந்ததை பத்தி கூட நீ தர்க்கம் பண்ணாத. ஏன்னா எங்கேந்து இது உதிக்குதுன்னு நீ அந்த இடத்த வந்து எழுந்துட்டீங்க, நல்லா தூங்கினீங்க, எழுந்துட்டீங்க, அந்த அந்த உணர்ச்சியை பாக்குறீங்க. இப்படி மனன்ற நான் ஒண்ணுமே இல்லாமல், ஒரு ஸ்ரீனிவாசன் இல்லாமல், ஸ்ரீனிவாசனுடைய தூக்கமாக கூட இல்லாமல், மனமே இல்லாமல், அனைத்து நான்களும் மறைந்து, மனமே மறைந்து 6 மணி நேரம் இது இந்த பிணம் வந்து அடியோட ஒரு ஐடென்டிட்டி கூட இல்லாமல் இருந்தது. ஆனா ஒரு திருப்தி உணர்ச்சி இருக்கு, ஒரு அனுபவம் அங்கு நடந்து முடிந்திருக்கிறது, எல்லாம் தூங்கினோம் அப்படின்னு ஒரு திருப்தி ஃபீலிங் இருக்கு. அப்படின்னா அந்த திருப்தி ஃபீலிங்க்கும் அடித்தளமா சாஸ்வதமா மறையாமல் மனம் இருக்கோ இல்லையோ, உடம்பு இருக்கு, மனத்தினுடையதான் உடம்பு, மனத்தினுடையதான் உலகம், மனத்துலதான் உலகம் இருக்கு, மனத்துலதான் உடம்பு இருக்கு. சோ மனமே இல்லை. சோ உலகம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம், நீங்க இல்லைன்னு சொல்ல வேண்டாம். சோ எல்லாமே இல்லைன்னாலும் ஒரு திருப்தி உணர்வு, பேசாமல் மனமே இல்லாமல் அந்த திருப்தி உணர்வு மாத்திரம் இருக்கு. இப்ப வந்து விழிப்பு நிலையில அதுதான் பார்க்க சொல்றாரு. நான் வந்தாதான் எல்லாமுமே வருது. இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் இதுதான் விசாரம். வந்தாதான் விசாரம். எழுந்து உட்கார்ந்துனீங்க, நல்லா எழுந்த உடனே அந்த அதாவது பேசுறவன் பின்னாடி நிக்கணும். பேசுறவன் ஒரு ஃபைல்ல பதிந்த முன் அனுபவம் கிளியர் கட்டா ஒரு மோட்டிவோட உட்கார்ந்துட்டு இருக்கான். கிளியர் கட் மோட்டிவால தான் அந்த ஃபைல ஓபன் ஆகும். என்ன மோட்டிவ்? லைக் ஆர் டிஸ்லைக், வேணும் வேணாம், நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், ஆதாயம் விரயம், சுகம் துக்கம், மேன்மை கீழ்மை, மானம் அவமானம், என்ன எல்லா லெவலும் கொடுங்க. இல்லாட்டி எங்க ஃபைல்ஸ் இருக்கு. ஜஸ்ட் பகவானே நினைச்சு பாருங்களேன். சின்ன பையன், 16 வயசு பையன், நேரம் பூர்ணாக்குள்ள பார்த்தாச்சு மரண அனுபவத்துல. அவங்க அப்பா இறந்தாரு, அதையே அப்படியே மிமிக் பண்ணி அப்பா கிட்ட என்ன போச்சுன்னு அப்பா அந்த ஷாக்கை விடவே இல்லை. அப்பா உடலை கொண்டு போய் எரிக்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் அது பாடி இருந்திருக்கு. அப்ப ஒண்ணுமே போல. அதுக்கப்புறம் கொண்டு போய் எரிச்சிட்டு இப்ப அப்பாவோட உருவம் இல்லை. அப்பா உடலோட இருந்த பேரு எல்லாம் கதறி அழறாங்க. என்ன போச்சுன்னு அழறாங்கன்னு அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. இவர் புள்ளியிருந்து என்ன போச்சு, 5 மணி நேரம் முன்னாடி இவர் வந்து ஆட்டம் போட்டுன்னு பேசிக்கிட்டாரு வேக வேகமா. இவர் என்ன போச்சுன்னு இவங்க கலறாங்க அப்படின்னு. உயிர் போச்சு, உயிர் போனா எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி 5 மணி நேரம் கழிச்சு அதுக்கோசம் எரிச்சிடுறாங்க. எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப அப்பா உருவம் இல்லை, எதுவும் இல்லை. அந்த ஷாக்கை மாத்திரம் அந்த பையன் விடல. ஏன்னா இதனுடைய பூர்வம் வந்து விசார பூர்வம், பெரிய ரிஷியா இருந்த பூர்வம் எல்லாம் இருந்திருக்கு. லோகோ காரணம் சொல்லிட்டு இந்த விஞ்ஞானத்தை கூட்டாகணும். ஏன்னா இவங்க எல்லாம் அவங்களுடைய வில்லிலேயே வருவாங்க திருப்பி. ஏன்னா முடிந்த சீலர்கள், பல சிரேஷ்டர்கள், பெரிய பரமஹம்சர்கள், குணாதீதர்கள், ரிஷிகள், அப்பேற்பட்டவங்க இவங்க. சோ இவங்களுடைய வில் தான் என்ன, டோட்டாலிட்டியோட வில் தான் இவங்களோட வில், இவங்களோட தனி வில் கிடையாது. அந்த மாதிரி வந்ததுனால எடுத்துல விசாரமா போகுது. 6 மாசம் கழிச்சு மதுரையில ரூம்ல படுத்து கம்ப்ளீட்டா இந்த உடல் இறந்து விட்டது, விரைத்து விட்டது, மயானத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். எரிச்சாச்சு. எரிச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? கோடிக்கணக்கான அகந்தைகளை பஸ்பமாக்கியாச்சு. ஒவ்வொரு சாம்பல் துகள்குள்ளே இருக்கிறது கோடிக்கணக்கான அகந்தைகள். பொறுமா மெல்லேனியா ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி பாக்குற. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், குட்டி குட்டியா ஒரு 1/2 மணி நேரம் சாயந்தரம், ஒரு வாரம் எண்டு, எப்ப நம்ம டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம். இதை விட இங்க பண்ணாமே இருக்கலாம். ஒரு ஜென்மாச்சுக்கு முன்னாடி ஒருத்தன் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தான். அவன் பெரிய சசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, விசாரம். அவன் தியானம் பண்ணிட்டு உட்காந்து ஒரு ஓரத்துல வந்து காதல் விழாத இடத்துல உட்காந்து
1 மணி நேரம் பார்த்தாராம். சத்சங்கம் முடிஞ்சுதான். அப்புறம் அவங்க கிட்ட போனாராம். அவங்க கிட்ட போய் என்ன பண்ணாலும் ஒரு செங்கல் எடுத்து ஒரு கட்டாந்தரையில சரு 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 தேய்ச்சி போறான். பண்ண முடியுமா தியானம்? என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கோவிச்சுட்டு கேட்டான். நீ என்ன பண்றேன்னு கேட்டான். நான் தியானம் பண்றேன். நானும் அதுதான் பண்றேன். நான் இந்த செங்கலை கிரானைட்டா மாத்த பாக்குறேன். மழை 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 நான் கொண்டு பாக்குறேன். பொருளா கண்ணை மூடுறதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம். ஒரு வேலையில இறந்துறதுக்கு அதிகாரி யாருன்னு பார்க்க வேண்டாம். ஒரு நினைப்புக்கு பின்னாடி இருக்கிற மூலம் ஏன் நான் காலகாலத்தில் எழுதி உட்காந்துட்டு டியூஷன் சொல்லி கொடுத்த மாஸ்டர் கிட்ட போய் பார்த்தா என்னையா செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தா நிறைய செல்ஃப் இருக்காங்க. அந்த வாத்தியார் கிட்ட போய் அந்த டியூஷன் சொல்லி கொடுத்த கோல்டு மெடல் வாங்க வச்ச அந்த டீச்சர் கிட்ட போய் சொல்றதுனால அவரை போகிறது மாதிரி என்னுடைய நன்றி கடன் அப்படி காமிச்சு என்னையும் தட்டி கொடுக்குறேன். அவங்க அப்பாவா ரொம்ப தங்கமானவர், பையனை விட அப்பா தங்கமானவர் அப்படின்னு பேர் எடுக்க பாக்குறீங்க. பையன் கிரெடிட் கீழே பாக்குறீங்க. அந்த தக்கம் நான் தான்ட்டு இப்படி பாத்தீங்கன்னா நிறைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல்லா நன்றிகள். அதனால நீங்க பண்ணாம இருக்கக்கூடிய எந்த ஒரு க்ஷணமுமே கிடையாது. எதுவும் அழிகிறது கிடையாது. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்ப பாரு ஃபீல்டா இருக்கோமா இல்லையா? விழிப்புணர்வு இருந்து ஃபீல்டா இருக்கோமா இல்லையா? ஒரு க்ஷணம் ஏதாவது ஒண்ணு மோட்டிவ்லெஸ்ஸா ஏதாவது ஒண்ணு இருக்கு, உடலை செய்வோம் ஏதோ ரியாக்ஷனரியா நிறைய நடந்துட்டு இருக்கும். வெட்டி வேஸ்டா சுத்திட்டு இருக்கும். அதெல்லாம் வேற புரியுதா? ஆனா ஒண்ணு பைக் எடுக்கிறது தட்டுறது எங்க போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ரூம்ல அந்த ரூம் போயிட்டு வரா மாதிரி அவ்வளவு இருக்கும். நீங்க எதுவுமே நடக்க முடியாது. அது சோம்பேறி கிடையாது. முடிஞ்சாச்சு. No more you are bound. There is no center which is making you to act or react because there is no karma. ஆரியான்றார் அந்த பாட்டு. நான் ஒன்று எழுந்தபின் ஒன்று இல்ல. பாட்டை நல்லா திருப்பி வேணா நீங்க இதுக்கு பின்னாடி அவர் மீன் பண்றது இது. அவர் சாரத்தை கொடுத்துட்டார். நம்ம விஞ்ஞானத்தை பார்க்கிறோம், நெறிய பார்க்கிறோம், வழிமுறையை பார்க்கிறோம். ஒரு நினைப்புக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு நினைப்புக்கு பின்னாடி நிறைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட். Selfish interest will not lead you anywhere because the whole structure at the end of the day is going to vanish as a single person. புரியுதா? அதையும் தாண்டி அந்த மனமே இல்லாமல் சுகம் சர்வசாதாரணமாக யாருக்கு சுகங்க? தூக்க சுகம் யாருக்கு சொல்லுங்க? உண்மையா சொல்லுங்க. நல்லா தூங்கினேன் இந்த வார்த்தைக்கு பின்னாடி, தூங்கினேன்றதுக்கு பின்னாடி ஆளா உடம்பா? உடம்புதான் பிள்ளம் இல்லையா? அதுல வேற சயின்ஸ் இருக்கு. என்ன சமாதி 20 நிமிஷம் உங்களுக்குள்ள நிகழ்ந்துன்னு வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 8-10 மணி நேரம் குவாலிட்டி ஸ்லீப். விசாரம் நடந்தது வச்சுக்கோங்க. தியானம், நிஜமான தியானம், வெட்டி தியானம் இல்ல, நிஜமான தியானம். விசாரம் விவேகம் பொருந்தி வஸ்து தெரிஞ்சு இது தாயா வஸ்து அப்படின்னு கோடு போட்டு பண்ற தியானம். விவேகமா இருக்கிற அந்த க்ஷணங்கள் அது ஒண்ணு நடந்ததுன்னா அது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்லீப். பெரிய பெரிய அச்சீவர்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. நெப்போலியன் 15 மினிட்ஸ் தியானம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஸ்லீப் கிடைக்கும். ஸ்லீப்பினுடைய ரெஸ்ட் கிடைச்சிருமா? நாடு பிடிக்கிற ஆசைக்கு அதை யூஸ் பண்ணான் அச்சீவர்ஸ் எல்லாம் கூட. ஏன்னா அவங்களுக்கு சூக்ஷ்மம் தெரியும். ஏன்னா மனம் தான் அச்சீவர். மனம் desires that achievement. இந்த விழிப்பு உலகத்துல கூட அதுதானே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு குவாலிட்டியா இல்ல அதனுடைய விவேகமும் வச்சு அதனுடைய ஸ்ட்ரக்சரை நீ ஆராய். யாரு நீன்றது ஆராய். பகவானே சொல்லியிருக்காரு, உலகத்துல உழுந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களை பார்த்து உலகத்தை இப்படி புரட்டி போட்டு உன்னுடைய கேரியர் மூலமாகவும் ப்ரொஃபஷன் மூலமாகவும் ஞானத்துக்கோசரமும் உலகம் மூலமாலாம் ஆராய்ச்சி பண்ணினா ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறியே. இப்படி ஆன்மீக இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ற நீ யாருன்னு ஒண்ணு தெரிஞ்சிருந்தியா? நீ யாருன்னா என்ன அர்த்தம்? அந்த பல கோடி நான்களை கண்டுபிடி. பல கோடியை கண்டுபிடிக்க வேண்டாம். ஒரு நான்குள்ள எல்லாம் நடக்குது. ஒரு க்ஷணத்துல
ஒரு மூவ்மெண்ட்டுக்கு பின்னாடியே நிறைய செல்ஃப்னுடைய மோட்டிவேஷன் இருக்கு. இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அதுதான் வந்து அந்த இது மாதிரி பண்ணிருக்கு. இது ஏன் பண்ணுதுன்னா நேத்தி ஃபைல் இல்லாட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைல் இல்லாட்டி போன ஜென்ம ஃபைல் போடுமா. உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியும் கிடையாது. மனத்துல இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி கிடையாது. மனத்துல இருந்து நீங்க ரொம்ப கிரியேட்டிவ் ஒர்க்கர். இதெல்லாம் இங்க வந்து ரிலேட்டிவ் வேர்ல்டு ஏமாத்து வேலை. ஆன்ம ஞானத்துல இதெல்லாம் இதுவே கிடையாது. ஆக்கம் ஒருத்தனுக்கு தான் உண்டு, அவனுக்கு தான், அந்த பொருளுக்குத்தான், அந்த பொருள் தான் ஆக்கம். அதுதான் கிரியேஷன். கிரியேஷனுடைய ஆரிஜின், த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். அதனாலதான் இது அனைத்து ஞானங்களுக்கும் மூல ஞானம். இது என்ன சொல்றாரு அவரு? நான் ஒன்று எழுந்தவன் இல்லாமலும் இந்த நான் எங்கு விழும் என்று முன்பதியால் ஏன். இதுதான் விவேகம். சும்மா அப்படியே போட்டுறாதீங்க, அன்பயஸ்டா போங்க. அன்பயஸ்டா அந்த வந்திருக்கிற தாட்டை, எல்லாமே வெறும் தாட்டு கிடையாது. எந்த உணர்ச்சியும் வந்து சும்மா வரல, அங்க இருந்திருக்கு, இல்லாமல் வராது, வந்திருக்கு. சும்மா விட்டுறாதீங்க. அந்த உணர்ச்சிக்கு சென்டரை போய் பாருங்க. பாத்தீங்கன்னா நிறைய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய ஏமாத்துவெல்லாம் இருக்கும், நிறைய ஏமாத்துவெல்லாம் இருக்கும். நிறைய இடத்துல நிறைய பேருக்கு மறைக்க வேண்டியதா இருக்கும், நிறைய பேருக்கு பேர் கட்டுறதா இருக்கும், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், குத்தி கட்டுறதா இருக்கும், வஞ்சம் தீர்த்துக்கிறதா இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனாலதான் இது கேடுகட்ட வஸ்து. இந்த நான் கேடுகட்ட வஸ்துல இந்த கேடுகட்ட வஸ்துவை கொஞ்சம் ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. பொலைட்டா சொல்றேன், நான் ட்ரூவா சொல்றேன். புரிஞ்சுதா? அடுத்த பாட்டுக்கு போவோமா? அடுத்த பாட்டை ஆரம்பிப்போம், பார்ப்போம். எல்லாம் கனெக்டட் பாட்டு, அவ்வளவு க்ளோஸ்லி லிங்க்ட். பர்ஃபெக்ட் சயின்ஸ், தி சயின்ஸ் ஆஃப் எண்டிங் எவ்ரிதிங். நான்சென்ஸ், அகந்தை அழிக்கிற ஒரு சயின்ஸ். அதனால அட்மோஸ்ட் சீரியஸ்னஸோட திருப்பி திருப்பி கேளுங்க. அது இல்லாம இருக்காதீங்க. அடுத்த பாட்டு வந்து சடவுடல் நான் என்னாது. முதல்ல ஒட்டுமொத்தமா என்ன சொன்னாரு? தேகம் சொன்னாரு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இறங்கிட்டார், ஜட உடல்னே சொல்றாரு. அவரே சொல்றாரு, அவரே டிஃபைன் பண்றாரு. என்ன கன்ஃபியூஷன் நடக்கிறதுன்றது சொல்ல போறாரு இந்த பாட்டு. எக்ஸாக்டா பின் பாயிண்ட் சொல்ல போறாரு. அங்க வந்து நானுன்னு மரியாதையா சொன்னதே இங்க வந்து கிளீனா கிழிச்சு போட போறாரு. ஜென்டிலா சொன்னார். முதல் பாடல என்ன சொன்னார்? நான் எந்த தேகம் நவிலாது, உடம்புக்கு அறிவு இல்லை அப்படின்ட்டார். சுய அறிவு கிடையாது. நீ பெண்ணா இருக்கிறதோ நான் ஆணா இருக்கிறதோ நம்மளோட நினைப்புன்ட்டார். மனம் தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடற்கூறுகள்ல தான் வித்தியாசமே தவிர சுய அறிவு இல்லாத இடத்துல ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா புரியுதா? ஆட்டுக்குட்டியா இருந்தா என்ன, எதுக்குமே கிடையாது. சூரியனா இருந்தாதான் என்ன, பூமியா இருந்தா என்ன, எல்லாத்தையும் ஜகம் அப்படின்னு சொல்லி பெருசா அண்டர்டம் சொன்னாதான் என்ன, எல்லாமே ஜடம் தான். தோன்றிய அனைத்தும் ஜடம் அர்த்தம். பொறுமா? இப்ப வந்து அந்த ஜடத்தை பத்தி விவரிக்கிறார். ஜடம் ஏன் இப்படி யாருக்கு கன்ஃபியூஷன்? ஜடத்துக்கு ஜடத்தை வந்து எது வந்து பிரச்சனை பண்றது அப்படின்னு சொல்றேன். சட உடல் நான் என்னாது, சத்து சித்து உதியாது, உடல் அளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில், இது சித்து ஜட கிரந்தி பந்தம் ஜீவன் நுட்பமை அகந்தை இச்சம்சாரம் மனம் எண் அப்படின்ற. நிறைய வந்து இதுல வந்து சித்துன்னா சமஸ்கிருதத்துல அறிவுன்னு அர்த்தம், சைத்தன்யம்னு வாங்க அறிவன். சித்துன்னா ஜடம்னா உங்களுக்கு தெரியும் அறிவற்றதுன்னு அர்த்தம். அறிவற்றது இந்த இது வந்து இந்த மரம் வந்து இங்க வந்து டீப்பாயா இருக்குன்னு இதுக்கு அறிவு தெரியாது. டீப்பாயன்றது நேம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லா நேம்லயும் ஒண்ணும் இல்லை. பொறுமா? ஆனா நேம் எப்ப பவித்திரம் கூடும்னா நீங்க வந்து அந்த பொருளை பத்திய ஞானம் வந்த பிறகு நாராயணான்னு சொன்னீங்கன்னா அந்த நாராயணம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும், அங்க மந்திரமா மாறிடும். புரியுதா? நீங்க வந்து டிரான்சன் பண்ண பிறகு உபயோகிக்கிறது எல்லாமே மந்திரம், பேசுறது எல்லாமே அருள் வாக்கு. பொறுமா?
ஏன்னா அது ஒண்ணுதானங்க அறிவு. அதுதான் அகண்டமா உடஞ்ச எல்லைகளே இல்லாம போயிட்டீங்க. உடலால குறுகின ஒரு டப்பாக்குள்ள போட்ட சுட்டறிவு கிடையாது. கோடிக்கணக்கான நான்களை வச்சு உருண்டுட்டு சத்தம் பண்ணிட்டு ஆணு பெண்ணுன்னு சொல்லிட்டு உறவுகளை போட்டுட்டு இந்த சத்தம் கிடையாது, இறைச்சல் கிடையாது. அப்படி தாண்டுற அளவுக்கு விவேகம் விசாரமும் கூடி நின்று அந்த சுரூபத்தை பார்த்த பிறகு எல்லா வார்த்தைகளும் அற்புதமான வார்த்தைகள், எல்லா பேச்சுக்களுமே அருள் வாக்கு. இங்க வந்து சித்துக்கும் ஜடத்துக்கும் போடப்பட்ட கிரந்தி, கிரந்தின்னா முடிச்சு. பந்தம் தெரியும் உங்களுக்கு, பந்தம் தானே பாண்டேஜ். ஜீவன், ஜீவன் தானே இண்டிவிஜுவாலிட்டி, சோ கால்ட் இண்டிவிஜுவாலிட்டி. அருகதையா நினைக்கிறோம், அருகதையா செய்யணும். வேலைகள்லையும் சரி நினைப்புகளையே செய்கிறோம், பிளான் பண்றோம், எதுவுமே தப்பு கிடையாது. பட் ரியலி நோ, does an individuality exist? அப்புறம் பண்ண உடனே வாழ்க்கை பூரா இதெல்லாம் சாதகம் மட்டும் எப்ப வாழறது, எப்ப நான் பணத்தை சம்பாதிக்க இப்படி கிடையாது. ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. விவேகம்க்கு வந்து இதெல்லாம் பண்ணுங்க. பார்க்க போற பொருள் வந்து பார்க்க போற பொருள் இல்ல, அதுதான் எல்லாம் நம்ம உணராம இருக்கோம், அவ்வளவுதான். அதுதான் ஆன பிறகு இங்க எல்லாமே சுபிக்ஷம் தான். ஏன்னா அதுவே அனைத்தும் தான். நீங்கதான் இந்த ஜெகநாதனே, கடவுளே. ஜீவன் இண்டிவிஜுவல், லோக்கல் இண்டிவிஜுவலிட்டி, லொகேஷனல் டூயர், நிறைய டூயர்ஸ். அப்புறம் நுட்ப மெய், சூக்ஷ்ம பாடி, சட்டில் பாடி, மெய்ன பாடி, அகந்தை, கிளியரா ஈகோ. A center has a clear cut motive, called out motive. Not one center. அதுதான் திருப்பி திருப்பி திருப்பி. இது எல்லாம் கூட ஒண்ணு கிடையாது. சித்திர கிரந்தினா கோடிக்கணக்கான முடிச்சுக்கள். நீங்க ஒரு சின்ன விஷயத்துல இருந்து 25 ப்ராப்ளம் வரும் தெரியுமா? சின்ன விஷயம் நீங்க பண்றதுக்குள்ள, நம்ம பண்றதுக்குள்ள. சரி, இப்ப இதுல பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள சரி குழந்தை என்ன பண்றது, அது எங்க விட்டு போறது அப்படின்ற மாதிரி ஒரு போக்குவரத்துக்கே ப்ராப்ளம் வர மாதிரி எப்ப பாரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டோம். எதுவுமே தெரியாம நிறைய கர்மங்களை பிரவர்த்திச்சிட்டோம். இப்ப கர்மானால ப்ராப்ளம் இல்ல, யாருக்கு கர்மா, பாண்டேஜ்னாலே என்ன அப்படின்னு புரியாதனால்தான் ப்ராப்ளம். அதுல இருந்து இங்க வந்து நுட்பமா வந்து சொல்றாரு. அகந்தைன்னா கிளியர் கட்டா நிறைய ஃபைல்ல நிறைய பெண்டிங் கர்மி, கர்த்தா, தனி டூயர்ஸ் இவங்க இருக்கிறதா, அந்த கம்ப்ளீட் இருக்கிறதா அகந்தை. அப்புறம் இச்சம்சாரம், சம்சாரம்னா என்ன அர்த்தம்னா மேனிஃபெஸ்டட். எது ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்? என்னுடைய உடல் உணர்வு தான் மேனிஃபெஸ்டேஷன் ஃபர்ஸ்ட். கரெக்டா? என்னுடைய நான் ஒன்று எழுந்துபின் எல்லாம் எழுந்தா அர்த்தம். எல்லாம் எழுதுனா பின், நான் ஒன்று எழுந்த பின், வார்த்தைக்கு பின் போட வேண்டியது இருக்கு. பின்னே கிடையாது. வித் நான் எவ்ரிதிங் அரைசஸ். நான் எழுந்துக்கும் போதே அம்மாவா எழுந்துக்கிறேன்னா பொண்ணோட சேர்ந்து எழுந்துக்கிறேன்னு அர்த்தம். பொண்ணோட பிரச்சனையோட எழுந்துக்கிறேன்னு அர்த்தம். நான் லூசரா எழுந்துக்கிறேன்னா காம்ப்ளெக்ஸ் எல்லாத்திலையும் தோத்தவன் எழுதுக்கிறான்னு அர்த்தம். நிறைய தோத்தவர்கள், பேச தெரியாதவர்கள், செய்ய தெரியாதவர்கள், முடிக்க தெரியாதவர்கள் அப்படின்னு நிறைய ஃபைல்ஸ்ல இருக்கிற அத்தனை பேரும், அடி வாங்கின அத்தனை பேரும் எழுதுக்கிறாங்க. அதனாலதான் இங்க வந்து நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் சைமல்டேனியஸ் அரைசல் அர்த்தம். ஜீவனோட ஜகம், ஜீவனோட ஈஸ்வரர்கள், எல்லா பிலீஃப்ஸ், எவ்ரிதிங் அரைசஸ் டுகெதர். தனித்தனியா ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் இங்க வந்து பெரிய அருள் தான் உண்மைகள் தெரியுது. இல்லாட்டி வெளியில போய் தேடினா கிடைக்காது, தெரியாது. ஒண்ணு ஒண்ணா எழுதுக்குதுன்னு நினைச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும், கியூல நிக்கணும், டைமுக்கு போகணும், அதுக்கப்புறம் தியேட்டருக்குள்ள ஓடுவோம். முதல்ல இருந்து படத்தை பார்த்தாதான் புரியுன்ற மாதிரி தான் கதை போகும். இப்படி சீக்வன்சியல் கிடையாது. இங்க சீக்வன்ஸே கிடையாது. ஒரே வில், அட்வான்மெண்ட், எல்லா மூமெண்ட்டுமே கிடையாது. ஒரு மூமெண்ட் தான் இருக்கு. ஒன்லி ஒன் க்ஷணா. ரியாலிட்டி இஸ் ஒன். ஜெண்டர்லெஸ், நம்பர்லெஸ், குவான்டிட்டிலெஸ், குவாலிட்டிலெஸ், abodeless,
பாத்லெஸ், கோல்லெஸ், மோட்டிவ்லெஸ். ஏன்னா இதெல்லாம் கூத்து. பாத்து, கோல், டார்கெட், நம்பர்ஸ், ஹியூமனிட்டி, ஸ்டார்ஸ், சன்னு, மூணு, அடுத்த மாசம், இந்த மாசம், நாளைக்கு அரை மணி நேரம் எனக்கு முடியாது, இதெல்லாம் எல்லாம் நம்ம எல்லாம் சீக்வன்ஸ், லாஜிக், மைண்ட் ஃபீல்டு. இது எல்லாம் சேர்ந்தது சம்சாரம். புரியுமா? எல்லா கன்ஃபியூஷனும் எல்லாம் அட் எனி டைம் எல்லாருக்கும் இருக்கு. இது எப்படி உற்பத்தி ஆகுது? இதுதான் இந்த ஸ்லோகம். இந்த செய்யும் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் சட உடல் நான் என்னாது. முதலே சொன்னாரா இல்லையா? நான் என்று தேகம் நவிலாது. இந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு என்ன? அங்க நான் ஜென்டலா அகந்தைன்னு போட்டு, அவர் பெரிய மகரிஷி இல்லையா, ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. நான்ன்றதுல போட்டுருவார் ஈகோவை. அந்த நான்குள்ள இவ்வளவு மீனிங் இருக்கு. சிச்சட கிரந்தி, பந்தம், எல்லா ஆங்கிள்லயும் we are caught. ஏன்னா ஒரு சிம்பிள் உண்மை நம்மளுக்கு தெரியல, சிம்பிளா இருக்குது. ஆழ்ந்த உலகத்துல ஒரு பேஸ் இல்லாம, மனவே இல்லாம சுகமான சுகம் இருக்கு. எங்க இருந்தியா அந்த சுகம் வரும்? ஒண்ணுமே இல்லாத தன்மைக்கு ஒரு சுகமா அப்படின்னு ஒரு காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு தெரியல. அதுக்கு போராடும். ஒரு ரயில்வே டிக்கெட் நல்ல ஏசியில இதுவா கிடைக்கிறதுக்கு 3 மாசம் முன்னாடி ரிசர்வ் பண்ணி ஏன்னா நிம்மதியா டிக்கெட் போகணும். என்ன அங்க கிடைக்கிறது? என்ன கிடைக்குது? என்ன ஆறுயிர் காதலியா இருக்கட்டும், காதலான இருக்கட்டும், ஆறுயிர் குழந்தையா இருக்கட்டும், கொஞ்சம் தூக்கம் என்ன தூங்க விடுங்கள். நீங்க எடுத்துன்னு போய் வச்சுங்களா 2 மணி நேரம் அப்படின்னு தூக்கி போட்டு தூங்கலாமான் இருக்கு. நம்மளோட ஸ்டேட்டு தானேங்க. வேற யாரோ கொடுக்கணும் உங்களுக்கு. தெரியாது அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் நிம்மதியை கொடு அப்படின்னு நான் கேக்குறீங்க. நீங்க தூங்கணும். நீங்க ஏதோ ஒரு ஆல்டர் ஸ்டேட்டுக்கு போகணும். அந்த ஆல்டர் ஸ்டேட் அவ்வளவு பவித்திரமா இருக்கு. அப்படின்னா என்ன? இங்க எழுந்துங்க வாழறவனே ஒரு ஜடப்பொருள். அதுலதான் ஆரம்பிக்கிறார். உடலே ஜடம். தேகம் நவிலாதுன்னு சொன்னாரு. இங்க அந்த தேகத்தோட தன்மை சொல்லுறாரு, ஜடம். இந்த தேகம் ஜடம்னா இது எழுந்திருக்கிற பிரபஞ்சம் சித்தா. அதுவும் ஜடம் தான். ஏன்னா இங்க நான் தனியா இந்த பாடிக்குள்ள என்கேஸ் ஆன மாதிரி இருக்கேன், அடைக்கப்பட்டவன் போல் இருக்கேன். நான் யூஸ் பண்றது என்ன? சுட்டறிவுன்னு சொல்றோம். ஆனா ஆக்சுவலா என்னது யூஸ் பண்றோம்? இந்த அத்தனையும் யூஸ் பண்றோம். பாண்டேஜ்னாலதான் நான் பேசுறேன், பந்தத்தினால பேசுறேன். சித்துக்கும் ஜடத்துக்கும் கிரந்தி முடிச்சு போட்டிருக்கு. சித்துன்னு என்ன? தூக்கத்துல தானே யாரும் கேட்காமல் தானே அவர்களை ஆவிர்வவித்துன்னா சூழ்ந்து இன்பமயமாக ஆக்கி, ஆனந்தமயமாக ஆக்கி, அமைதியை அப்படியே வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த பொருள் தான் சித்து. இது இந்த ஜடம் ஒண்ணுமே அறியாத ஒரு மரம், மரக்கட்டை மாதிரி. அதுக்கும் இதுக்கும் போட்ட கிரந்தி. இப்படின்னு இருக்கிற அத்தனை வார்த்தைகளுக்குள்ளேயும் இருக்கிற இது அத்தனையுமே இல்லாமல் அந்த ஆழ்ந்த உறக்கம் எப்பேற்பட்ட ஒரு சுகமயமாக இருக்கிறது. இது காமன் சென்ஸா இல்லையா? சிம்பிள் காமன் சென்ஸா இல்லையா? நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் கன்வென்ஷனலா பார்த்த ஆன்மீகம் அது இது எல்லாத்தையும் விட்டுருங்க. பர்ஃபெக்டா ஒரு தாட் இல்லைன்னா அது சூழ்ந்த அத்தனை அந்த சென்டரும் இல்லை. எனக்கு மோட்டிவ் இல்லைன்னா, ஒரு மோட்டிவ் மோட்டிவேட்டட் பர்சன் இருக்கான், மோட்டிவேட்டட் பர்சன் கிடையாது, மோட்டிவேட்டட் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன அந்த இடம்? ஒண்ணுமே இல்லைன்னா அது அந்த இடம் என்ன? அந்த அந்த மனத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அந்த அர்த்தம் ஒரு விழிப்பு நிலையில ஆள் இல்லைன்னாலே உபத்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. இது ஒரு தாட், ஒரு மூவ்மெண்ட் விழிப்பு நிலையில. உடலை அறியாம இருந்தாலும் உபயோகிக்க முடியும். ஜடம்னு தெரிஞ்ச பிறகு ஜடம் ஏதாவது பண்ணித்தனாகும், காம்ப்ளிகேஷன் தான் ஆகும். கரெக்டா? உடல்கள் இருக்கும் இடத்துல எல்லாம் துக்கம் இருக்கும். 5 அறிவு வரைக்கும் இருக்கிற பிராணிகளுக்கு துக்கம் தானே வாழ்க்கையே, போராட்டம் தானே, எப்ப பாரு ஆதாரம் தானே.
இனவிருத்தின்றது ஒரு இயற்கையான இன்ஸ்டிங், அதுக்கும் தூக்கம்ன்றது ஒரு இயற்கையான இன்ஸ்டிங். வயது தெரியாது, காலம் தெரியாது, எதுவும் தெரியாது. இப்படி அறிவு நிலைகள், நிறைய நிலைகள்ல நிறைய உடல்கள் தோறும் நமக்கு முன்னாடியே இங்க விரிந்து பறந்து வாழ்ந்து மறைந்து, புரியுதா, எல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஒரு எறும்புக்கும் என்னோட உயிருக்கும் எந்த மேன்மையும் கிடையாது, கீழ்மையும் கிடையாது. நான் வசந்தவனே கிடையாது. நான் எனக்கு முன்னாடி அந்த எறும்பு ஏன் ஊறுது, இந்த பிரம்மாண்டம் ஏன் நிக்குது, ஒரு சூரியன் என்னமோ இன்ஃபினிட்டியில இருக்க மாதிரி இருக்கே, இப்படின்னு எல்லாம் ஆராயப்பட வேண்டிய விஷயங்கள், ஞானத்துக்கு உண்டான பேஸ் விஷயம். இங்க உடனே பிறந்த உடனே மைண்ட்ல பூந்துக்கிட்டு ஜடத்துல பூந்துக்கிட்டு வேலை பண்ணி சம்பாதிச்சு ஆட்டம் போட்டு, புரியுதா, தனித்தனி பேக்கேஜ்ல போய் உட்கார்றது கிடையாது. இது எல்லாமே ஞான சமாச்சாரம். இப்படி உடல்கள் எல்லாம் இருக்கிற ஒரு எறும்புல இருந்து, ஒரு புல்லுல இருந்து, அண்டத்துல இருக்கிற அனைத்துலயும் தோன்றி இருக்கிற அனைத்துமே தோற்றம் மறைப்பு, அதுவே போராட்டமா இல்லையா? தினம் எழுந்து தினம் மறைந்து, உலகமும் அப்படித்தான். நானோட உலகம் எழுது, நானோட மறைவு. நீங்களே நீங்க உங்களுடைய கான்செப்ட்ஸ், உங்களுடைய பிலீஃப்ஸ், உங்களுடைய இமேஜஸ், உங்களுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் மறையுதா இல்லையா தூக்கத்துல? நீங்களே கம்ப்ளீட்டா இல்லாம போய் ஆனா ஆனந்தம் மாத்திரம் சகஜமா இருக்கு அந்த தூக்கத்துல. அதனால இங்க ஐம்புலன்களுக்கும் மனதுக்கும் ஒரு மூமெண்ட் இருந்ததுனாலே அது எல்லாமே தோன்றிய பொருட்கள், அது எல்லாமே ஜட பொருட்கள். புரிஞ்சு போச்சா? ஃபர்ஸ்ட் அந்த உணர்ச்சியே ஜடம். அந்த லெவல் சொல்ற சட உடல் நான் என்னாது, எல்லாம் ஜடம். எதுக்கும் சுய அறிவு கிடையாது. கிளியர் ஸ்டேட்மெண்ட், கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட், டெஃபனிஷன். இனிமே திருப்பி கேட்க கூடாது. நீங்க இல்ல நான் அன்னைக்கு நல்லதுதான் பண்ணேன், எனக்கு ஏன் இது கேட்டது, இது எல்லாமே எங்கேயோ டவுன் த ஆர்டர். புரியுதா? விவேகம் இதுல இருக்கும், மூலத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி தான் இருக்கும், பேச்சே உங்களை பத்தி தான் இருக்கும். அதுதான் நான் கடவுட நான் என்ன முடிஞ்சு போச்சு. அடுத்தது சத்து சித்து உதியாது. அப்புறம் நம்ம நான பார்த்தோம் இல்லையா? நான் ஒரு நான் இல்லை, ஜடத்தனம் கொண்ட அனைத்து அகந்தையினுடைய ஒவ்வொரு ஆட்களும் சுய அறிவு கொண்டவர்கள் அல்ல. அதுதான் அர்த்தம். புரியுதா? நீ பெர்சீவே பண்ண முடியாது. ஒரு பையனுடைய மார்க்கை வச்சு நீ நிறைய கிரெடிட்ஸ் வாங்கணும், செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்டோட நீ எழும்ப ஆரம்பிச்சீங்கன்னாலே எல்லாம் அர்த்தம், பாதையை விட்டு விலகிறேன்னு அர்த்தம். இதுக்கு அந்த கர்மா 10 கர்மாவை சேர்க்கும். அதனால ஜாகிரதையா இரு. பார்த்த உடனே என்ன ஆகும், அது இல்லாம போயிடும். அது இல்லாம பண்ணுவோம் பூர்ண பொருள் தான் இருக்கும். அதுதான் சொல்லப்படுறாரு. அனந்த கோடி நான்கள் அனைத்தும் எல்லா உணர்ச்சிகளுக்கு பின்னாடி இருக்கும் அத்தனை நான்களுமே ஜடங்கள். இப்ப என்ன சொல்றாரு, அது கம்ப்ளீட்டா இது ஜடங்கள்னா இதுக்கு எல்லாம் சுய அறிவே இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல என்னதான் இருக்கு அப்படின்னா நான்றதே பொய், நான்ற காம்போபரேட் கூட்டு அத்தனையும் சேர்ந்ததே ஸ்ட்ரக்சரே இல்லை. அப்படின்னா இங்க வாட் இஸ் லெஃப்ட் ஓவர்? நத்திங். அத நத்திங் பத்தி சொல்றாரு. நத்திங்னா என்ன? ஜஸ்ட். இது இல்லாம போச்சுன்னா இது இருந்ததுன்னு அர்த்தம் முன்னாடி. இப்ப உணர்ந்ததுனால இல்லாம போச்சுங்க. நீங்க உணர்ந்தவங்களுக்கு தான் இல்ல, கரெக்டா? அதுவும் வேற. உணர்ந்த பிறகு இல்லாம போச்சு அப்படின்னா முன்னாடி இருந்தது. இப்ப இல்லாம கம்ப்ளீட்டா போனாலும் ஆழ்ந்த உறக்கம் மாதிரி அடிப்படையா இருக்கிற ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அதனாலதானே இப்ப தெரிய வந்தது. நானற்ற தூக்கத்துல நான் இன்று என்று யாரும் உறக்கத்தில் நடுந்ததில்லை. சரி, இப்ப ஜடம் சொல்லியாச்சு. சோ நான் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே கிடையாது, நானும் கிடையாது, ஜனம் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னா
அது இன்மையா? அததான் சத்துன்ற. புரியுதா? அது இல்லாத தன்மையா? இஸ் இட் எம்ப்டினஸ்? தூக்கத்தில் இல்லாம போனீங்களா? எப்படி அந்த திருப்தி தெரிஞ்சது? அப்படின்னா இன்மை சுகமயம். empty of something is not unintelligence, total intelligence. எப்படி இங்க அதாவது டோட்டல் இன்டெலிஜென்ஸ் அர்த்தம் அது ஒண்ணுதான் சுய பொருள். அதுல இருந்து ஏதோ ரிஃப்ளெக்ட் ஆகுது. அத சொல்ல போறாரு அடுத்தது. இந்த சைடு பூரண பொருள் வந்து இந்த மாதிரி இருக்கே, அது பேர் தான் சத்து. இதெல்லாம் இல்லாமல் ஒரு உணர்ச்சி கூட வரல தூக்கத்துல. ஒரு ஒரு ரேகையா ஒரு நிழல் கூட ஆடல, கிடக்கும். கம்ப்ளீட் பிளிஸ். இன்மைதான் அது. ஆனா அந்த இன்மையும் உணரப்பட்டது, அனுபவிக்கப்பட்டது, இல்லைன்னு சொல்ல முடியல. அதேதான் சமாதியில நடக்க போறது, தியானத்தில் நடக்க போகுது. உட்கார்ந்து இருக்கிற விழிப்பு நிலையில நீங்க பண்ண போறீங்க. பண்ணும்போது என்ன? கம்ப்ளீட் நோ தாட்ஸ், நத்திங். இவ்வளவு டெப்த்துக்கு போகும்போது எப்படி வரும் தாட்ஸ்? ஜடம் எப்படி தியானம் பண்ணும்? உடம்புக்குள்ள நீங்க கண்ணை போடுற வர இருக்க மாட்டீங்க. சத்பொருளே வந்து அங்கதான் ஸ்டேட்டா தான் இருக்க போகுது. இப்ப இது இந்த மாதிரி சத்சங்கம் நடந்த பிறகு சத்பொருள் தான் இந்த ஸ்டேட். என்ன பேச்சு வரும்? எதுவுமே பேச்சே வராது. அது இன்மை நான் சொல்ல முடியும். அவன விளக்கம் தானா இருக்கா இல்லையா? என்ன முடினாலும் இருப்புன்றத நீங்க உடல் இருப்பு கிடையாது. அது மனம்னா உணர்ச்சி, பாட்டு, நாளைக்கு பிளானிங், நேத்து இது எதோ இருக்கணும். உங்க ரோகோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஒண்ணுமே இல்லை. சத்து உதிச்சுட்டாங்க, இதுதான் போச்சு. கரெக்டா? ஜடத்தை நல்லா புரிஞ்சுனீங்க. ஒட்டு மொத்தமா சந்தேகங்கள் குழப்பங்கள் இல்லாம வெட்டி சீவரிங்க. கரெக்டா? அப்ப என்ன? அந்த பொருள் அப்படியே பிரிஸ்டைன் க்ளோரில் அந்த மாட்டுக்கு இருக்கு. அது இருக்கிறதுதான் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி இது உதிச்சு மாதிரி அந்த கண்டராவி ஆட்டமே கிடையாது. அதுக்கு சத்து சத்து எப்படி இருக்கு? அறிவாதான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறது வந்து பிளாஷ் ஆஃப் லைட். புரியுதா? நான் பார்க்கிறேன்னா பார்க்கிற அந்த மூமெண்ட்ல அறிவு சேர்ந்தாதான் பார்க்க முடியும். அறிவை தான் பார்க்க முடியும். பார்க்கப்பட்ட வஸ்து அறிவும் பார்க்கும் தன்மையும் அறிவு பொருமா. பார்ப்பவன், பார்க்கும் தன்மை, பார்க்கப்பட்ட காட்சி எல்லாம் அதனுடைய அடிப்படையில் இருக்கணும். கரெக்டா? தூக்கத்துல எப்படி இருக்கு? எல்லாரோட தூக்கமும் ஒரே சுகம் தானுங்க. உங்க தூக்கத்துல கிடைச்ச நிம்மதி வேறையா? சுகம் குவாலிட்டி வேறையா? உங்களோட ஆழ்ந்த உறக்கத்துல வேற குவாலிட்டியா? அதுதான் அதனுடைய சொரூப லட்சணம். அது ஏன் எழுந்தா வருது? தூக்கத்துல மட்டும் ஜுன்னு எழுந்துக்குதா? இதெல்லாம் நகர்த்துதா? உட்கார்ந்து போகவே இல்லை, உற்பத்தி பண்ணப்பட்டதே கிடையாது. அதுக்கு செயல் இன்மைதான் அதனுடைய தன்மையே. இதெல்லாம் அகந்த வந்து செயல் டூயிங் மூலமா தான், பீயிங் மூலமா தான் இது இன்பத்தையும் லாபத்தையும் ஆதாயத்தையும் மோட்டிவையும் செயலாக்குது. அந்த மாதிரி கிடையாது. அதுதான் பிளாட்டா சொல்லிடுறாரு. அது சத்து சித்து உதியாது. உதியாதுன்னா மறையாது, என்றும் இருப்பது, சாஸ்வதம். சத்து மொத்தம் சொல்ல சித்துன்றார். ஏன் சித்துன்னு சொல்றாரு? இங்க எப்படி வந்திருக்கும் நம்ம குட்டி குட்டி அறிவு. புரியுதா? இன்டெலிஜென்ஸ், குட்டி குட்டி இன்டெலிஜென்ஸ். ஒரு க்ஷணத்துக்கு வந்து இன்டெலிஜென்டா இருக்கும், அடுத்த க்ஷணத்துக்கு அந்த குணத்தினுடைய சேர்க்கைக்கு ஏத்த மாதிரி. புரியுதா? ஆதாரம் எல்லாம் இருக்குதுக்குள்ள. சாப்பிடுற ஆறாகும், பண்ற லைவ்லிஹுட், எந்த மாதிரி ப்ரொஃபஷன் பண்றீங்க, எல்லாம் சேர்ந்து இருக்கு. இதுல அப்படியே அந்த ஈக்குலிபிரியத்துல அவங்க பண்றாங்க. மித ஆகாரம், மித நடவடிக்கை, மித தூக்கம் அப்படின்னு வேக்கிங் செட் அப்படியே பாதுகாப்பா வந்து விவேகம் விசாரத்துக்கே வராங்க. அப்ப எடுத்துன்னு போகும்போது எடுத்த இடத்துல உண்மை தெரியுது. இது வந்து ஒரு க்ஷணம் சுட்டு வருது, மறந்தே போயிடுவோம். ஐயோ அது பண்ணமாக்கு போயிட்டு வந்துடும். ஏனோ வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சோம்னா அவனே தான் மறந்துறான். கரெக்டா? அதே புள்ளியில தான் மரபம் நடக்குது. இப்படி எல்லாம் நடக்குது.
சோ பிளாஷ் ஆயிட்டு இருக்கு. பிளாஷ் ஆயின்றத வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் என்னன்றது படத்துல இங்க சொல்லப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சடவுடல் நான் என்னாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சச்சித் உதியாது. உடலளவாய் பல கோடி நான்கள் உதிக்கும் இடையில். ஒருமா உடல் அளவாய் பாக்குறீங்க, பாக்குறது மூலமா நிறைய நான்கள் வரும். கேட்கறீங்க, கேட்கறது மூலமா நிறைய நான்கள் வரும். படிக்கிறீங்க, நான்கள் வரும். அதை வச்சு என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உடலை வச்சு எல்லாம் நடக்கும். இடையில் அப்படின்றாரு. அதாவது சித்துக்கும் பூரண அறிவு பொருளுக்கும் பூரண இருப்புக்கும் என்றும் உதிக்காத, மறையாத, தேயாத, செயலற்ற, தனக்கென ஒரு வடிவமற்ற இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு பூரண பொருள் இந்த மாதிரி ஜடத்தோட சேர்ந்து அந்தந்த உடல்கள், இந்த உடல்கள்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த ஃபார்ம் கிடையாது, வெறும் வேக்கிங் ஸ்டேட் ஃபார்ம் கிடையாது. வேக்கிங் ஸ்டேட் ஃபார்முக்குள்ள சூட்சமமா மனத்துல இந்த தடவை வந்து நான் எப்படியாவது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவா வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சு திட்டம் போட்டு நிறைய நாள் செயல்பட்டு இருப்பீங்க. புரியுதா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைல்லையும் இருக்கிற நான் உடலளவாய் பல கோடி நான்கள். அந்த உடலை தான் பேஸ். என்ன அதோட தான் அந்த சித்தை தூக்கி போட்டீங்க. சித்து வந்து அதுல சேருல மூழ்கி கிடக்கு, பிணத்தோட மூழ்கி கிடக்கு. பூரமா பிணத்தை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கு. பிணத்தை தூக்கிக்கிட்டு எது போகுது அததான் சொல்றாரு. அதுதான் இடையில் உதிக்குதுன்றது. சித்தினோட அம்சத்தை எடுத்து இந்த உடம்ப ஒரு சாஸ்வத அதனுடைய லட்சணங்களை இது மேல போட்டு பூரணத்தன்மை, அகண்டத்தன்மை, தனித்த குறியற்ற தன்மை, உடலற்ற தன்மை, சுய அறிவு தன்மை எல்லாம் செத்த பிணத்து மேல போட்டு பலத்து பேசி இங்க வேட்டையாடி பணம், புகழ் எல்லாத்தையும் சேர்த்து பற்று கரியெல்லாம் ஏத்திட்டு உடம்புல இப்படி பல கோடி நான்கள் உதிக்கும். ஒருமா அகந்தை எப்படி, அதுக்கு பேரு தான் அடுத்தது 2 லைன். அதனுடைய அப்சல்யூட்னஸ், அப்சல்யூட். ஏன்னா அதுதான் இதுவும் உடலும் கூட அதுதான். ஆனா அங்கிருந்துதான் பவர். அதுவேதான் தூக்கத்திலையும் அடித்தரமா திருப்தியை கொடுக்கும். அதுதான் நினைப்பு, மறப்பு, நல்லவன் கெட்டவன் எல்லா ஸ்ட்ரக்சரும், நான் ஒன்று எழுதுவன் எல்லா இடமும் இல்லையா, எல்லாமே அதுதான். ஆனா ஒரு தனித்த இடத்துல இந்த தப்பாட்டம் ஆரம்பிக்குது. அதை ஆரம்பிப்பவன் எவன் அப்படின்றதுக்கு தான் லேபிள் பண்றாரு. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சட உடல் நான் என்னாது. 2வது ஸ்டேட்மெண்ட் அந்த பொருள் உதியாது, மறையாது, குறையாது, தேயாது, செயலற்றது, தனக்கென்ன உருவமற்ற எதுவுமே அற்றது. இந்த மாதிரி இந்த சடத்துக்கு இருக்கிற எதுவுமே அது கிடையாது. சகல பிரபஞ்சமும் ஜடம். ஆனா இந்த ஜடத்துக்கும் அந்த சித்துக்கும் கனெக்ஷன் நடக்குது. அத வந்து 3வது லைன். இதுவே சடவுடல் நான் என்னாது சச்சித்துதியாது உடலளவாய் நான் ஒன்றுதிக்கும் இடையில். இது சிச்சட கிரந்தி. ஃபர்ஸ்ட் ரூட் என்ன? அதுதான் மூலம். அங்கேருந்துதான் பவர் திருடப்படும். அது இல்லாமையே பண்ற அளவுக்கு வந்து இத வந்து பவர்ஃபுல்லா நினைக்குது. சித்து ஜடத்தை வந்து சித்தாக்கி முடிச்சு கொடுக்குது. ரூட் இக்னோரன்ஸ், மூல அவித்தை. அதனாலதான் எந்த உணர்ச்சியும் எதுவுமே எல்லாமே ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் நல்ல எம்ஃபாட்டிக்கா கிளியர் ஆயிடும். எல்லாமே ரியாக்ஷன், எல்லாமே நேத்திக்கு நான் சுய அறிவாவும் சுய ஒளியாவும் இருக்க மாதிரி நினைச்சு பிஹேவ் பண்ணிட்டேன். அதுதான் இப்ப வந்திருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த க்ஷணம். ஏன்னா இதுக்கு தனியா சிந்திக்கும் திறன் கூட போய் அந்த சிந்திக்கும் திறன்ல சிந்தித்தல்கள் உள்ள இருக்கிற பவர் வந்து அதுதான். இங்கேருந்து நீ வந்து ஜடத்துக்கு மேல அதை போட்டு சிந்தனையா மாற்றி வச்சிருக்க. ஃபைல் ஓபன் பண்ணிட்டு கோவக்காரன் ஏமாந்தாலும் அவன் எல்லாம் போகிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் சிச்சட கிரந்தி. ஜடத்தை சித்தாக்கிறது, சித்த எல்லாமே பண்ணிடும்.
என்ன தெரிஞ்சது இதுதானே. என்னமோ நான் ஒரிஜினல் ஆக்ஷன் பண்ற மாதிரி நினைச்சுட்டு எல்லாத்தையும் ரியாக்ஷன்ல இருந்து அவுட் ஆஃப் ரியாக்ஷன், ரியாக்ஷன் அவுட் ஆஃப் ரியாக்ஷன், புரியுதா? இப்படியே மல்டிபிளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஆகவே பெருக்கிறோமா இல்லையா? அதுல கிரந்தி நிறைய முடிச்சு போடுறோமா இல்லையா? இதுதான் சொல்றாரு சிற்றட கிரந்தி. அப்புறம் அடுத்த வார்த்தை பந்தம், பாண்டேஜ். பாண்டேஜ்னா என்ன? கட்டி போடுறது. கட்டுதல் எப்படி நடக்கும்? அறியாமையில தான் நடக்கும். ஓயாம கட்டி போட்டு இருக்கும். எதை? என்ன இருக்கு என்ன தெரியாம புதுசு புதுசா செயின் நிறைய போட்டுக்கிறோம். என்ன யூ திங்க் யூ ஆர் டு ஐ மீன் இண்டிவிஜுவல். I have separate individual authority to oversee this cosmos, to comment. I have intellectual temerity. எல்லாருக்கும் எனக்கு தனித்த அதிகாரி, நான் தனித்த உணர்ச்சி, எனக்கே உண்ட கோபம், எனக்கே உண்ட விரக்தி. கொண்டாட்டம் எங்க கொண்டு சேர்க்கும்? மிருகங்கள் எப்படி பிடிக்கிறாங்க அதுக்கே தெரியாது. கார்ல மாற்றம் அகந்தையே பண்ணி விடுறது. இது பந்தம். அப்புறம் ஜீவன், இண்டிவிஜுவாலிட்டி, அப்சல்யூட் இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை. இந்த பர்ஃபெக்ஷன் தேடுவாங்க நிறைய பேர். இந்த பர்ஃபெக்ட் ஐடியல் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் எந்த கான்செப்டுமே இல்லையா? ஹையஸ்ட் வர்ச்சு எல்லாம் அகண்ட சேராமதான் இருக்கும். புரியுதா? ஜீவகாருண்யம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற ஜீவர்களையும் தன்ன மாதிரியே நினைக்கிற கருணை. கரெக்டா? ஒரு பசுவில இருந்து ஒரு எறும்புல இருந்து எல்லாத்தையுமே. அப்படின்னா மனுஷன் நினைக்காம விட்டுருக்கியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளில்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி என்ன மாதிரி நான் உங்களை நினைக்கிறேன்னா அர்த்தம். எனக்கு வலிக்குதுன்னா உங்களுக்கு வலிக்கும். சொல்லால உங்களை துன்புறுத்த மாட்டேன், உடலால அடியோடு துன்புறுத்தவே மாட்டேன். அப்படிதானே அர்த்தம். அந்த வர்ச்சு எல்லாம் எங்க வரும்? அதான் இதெல்லாம் ஞானத்தினால்தான் வர்ச்சு வரும். அனைத்து மங்களங்களும் சத்குணங்களும் சத்பாவங்களும் எங்க இருக்கும்? ஞானத்தினுடைய சந்நிதி. ஏன் கோவில்கள் எல்லாம் அப்படி எல்லாம் பண்றாங்க? இப்படியாவது கொண்டு வரலாம். வெளியில இருந்து கோபுர வாசல்ல இருக்கிற கொண்டாட்டம் கேளிக்கைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அடங்கி கர்ப்ப கிரகத்துல சாநித்தியமா சைலண்டா தானே இருந்தோம். அங்க குதிச்சுட்டு இருப்பீங்களா? பிரவச்சன மண்டபம் கூட வெளியில தான் இருக்கும். கரெக்டா? கோவில் பிரகாரமா வச்சிருப்பாங்க. அம்பாளை பத்தியோ பெருமாளை பத்தியோ பேசிட்டு இருக்க போறாங்க. அவர் எதிர்க்கே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கர்ப்பகிரகத்துல விடுவாங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உள்ள வரணும். டீப்பா விசாரம் விவேகத்தை சீரியஸா எடுத்துட்டு உள்ள தனியா உட்காரணும். அமைதி களஞ்சியமா உட்காரணும். உள்ள பேசுறதே கவனிக்கணும். உள்ள பேசுறதுக்கு வெளியே பேசக்கூடாது. அது விசாரத்துல முடிஞ்சிருக்கணும், விவேகத்துல முடிஞ்சிருக்கணும். இண்டிவிஜுவலிட்டி தூக்கு இல்லைன்னா நீ தூக்கறது இல்ல, அது இல்ல. இதுதான் ஜீவன். நுட்பமை, செட்டில் பாடி. சூக்ஷ்மமா தான் நடக்குது. இந்த உடம்பு தெரியுது, உள்ளுக்குள்ள கோபம் கொண்ட நான் தெரியுதா? ஏமாந்த நான் அவன் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது. அவனுக்கு தெரியாம நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, ப்ரோ ஆக்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? இதனால எவ்வளவு கெடுதல் நடக்குது. கொலை கொள்ள அக்கிரமத்தினுடைய உச்சியெல்லாம் எப்படி நடக்குது? சூக்ஷ்ம சரீரம் பண்றது தானுங்க. சூக்ஷ்ம மறைவு தானே நடக்குது. சோ அதனுடைய நேச்சரே சூக்ஷ்மம் தானே. அகந்தை எப்படித்தானே இருக்க முடியும்? திறன் அப்படிதானே மறைஞ்சுதானே வாழ முடியும். பொய்யிலேந்து எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் மறைக்க வேணுமா இல்லையா? சோ சூக்ஷ்மமா இருக்கிறதே ஆக்சுவலா சூக்ஷ்மமா ஏன் ஒண்ணு இருக்கணும்? நேர உணர்ந்து தெளிந்து கர்மங்களாலேயோ இந்த மாதிரி உபதேசங்களாலேயோ இல்லாட்டி நேரடியா பூர்வ அனுகிரகத்தாலேயோ பணிவனாலேயோ ஏன் வரதில்லை? ஏன்னா அதுவே தன்னை மறைச்சிக்குது வேற. புரியுதா? ஒளியே மறைப்பையும் கூடவே சேர்த்து இது பண்ணுது. அதனுடைய ஒளியோட ரேடியேஷன்ல 99% 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
அங்கங்க பொருட்கள் உற்பத்தி ஆகுது, மறைப்பு உற்பத்தி ஆகுது உடனே. புரியுதா? ஒரு 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 வீடை வந்து ஒரு நிலத்தையே வந்து ரெடி பண்ணி வீடு கட்டலாம்னு நினைக்கிறீங்க வச்சுங்க. ஆரம்பிக்கும் போது 2 நாள் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு சுத்தம் பண்ணிட்டு ஒரு வருஷம் திடீர்னு ஏதோ கிரைசிஸ் வந்து எங்கேயோ போயிட்டீங்கன்னா இப்ப கோலம் எல்லாம் வந்து சேர்ந்துடும்ல. வெறும் நிலத்துல கட்டின வீடே நீங்க உபயோகப்படுத்தல அப்படின்னா 6 மாசம் வெறும் புத்தம்புது வீடா இருந்தா கூட தூசு தும்பு ஓட்டடா எல்லாம் ஏறி இருக்கும்ல. புது வீடு தான் சொன்னீங்க, போனீங்கன்னா 2 நாள் ஆகும் கிளீன் பண்றதுக்கு. இப்படி வந்து சகஜமா வந்து இங்க வந்து தோன்றினது எல்லாமுமே வந்து தோன்றமே மறைப்பு அப்படின்னா தோன்றினதுக்குள்ள இந்த மாதிரி குப்பகோலம் சேர்றதுன்றது கேட்கணுமா? இந்த தோற்றத்துக்கு காரணமே என்ன? தனிமை, நுட்பமை, சூட்சமமான ஆபரேஷன்ஸும் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அந்த தேகத்துல மாத்திரம் இது நுட்பமையா இல்ல, அந்நியமா தோன்றினது அனைத்துலயும் நுட்பமை இருக்கு. புரியுதா? அகந்தை, கிளீனா அகந்தை. அகந்தை என்னன்னா நிறைய ஃபைல்ஸ் ஹெட்டிங்கே அதனாலதான் இருக்கு. அகந்தைன்னா என்ன? ஈகோ, தனி நாட்டம், உலகத்தோட ஒப்பிட்டு தனி நாட்டம். எல்லாமே ஒப்பிட்டு இருந்தாதான் வருது. நான்ல இருந்து ஆரம்பிச்சு என்னையில இருந்து என் குடும்பம், என் மகன், என் படிப்பு, என் ஆரோக்கியம் எல்லாம் எக்ஸ்க்ளூஷன் தானே. எக்ஸ்க்ளூஷன் எல்லாத்துக்கும் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இது புரிதல் தான். ஏன்னா எங்கேயோ எக்ஸலன்ஸ் தேடுறோம், என்னவோ தேடுறோம். எல்லாருமே வந்து எல்லா நாட்டமும் வந்து அகந்தவிட நாட்டம் தான். புரிஞ்சுக்கல. அது டோட்டாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, சத்து சித்துன்னு ஒண்ணு இருக்குன்றது அடியோட தெரியல. புரியுதா? அதனாலதான் அகந்தை நிக்கிறது. அப்புறம் இச்சம்சாரம். சம்சாரம்னா என்னன்னு சொன்னேன்? தோற்றம். அனைத்தினுடைய எப்பவும் இந்த தோற்றம் இருந்துட்டு இருக்கு, எப்பவும் கன்ஃபியூஷன் இருக்கு. அதனாலதான் இந்த உபதேசம் கேட்கறதுனால உலகம் தெரிஞ்சிடாது. அது உங்களுக்கு நம்மளுக்கு பின்னாடி தான் ஒரு ஜோடி எல்லாம் ஒண்ணுமே உற்பத்தி ஆகுது, எதுவுமே உற்பத்தி ஆகுது. ஏன்னா அகந்தை அற்று போயிடும். இந்த பெரிய சம்சாரம் சொல்லப்படுறது என்ன? தோற்றங்களால உருவாக்கப்பட்ட ஒரு மாயை போல கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு கண்டினியூட்டி, டைம்ல ஒரு கண்டினியூட்டி இருக்கு, இருக்கா இல்லையா? ஸ்பேஸ்ல நான் என்னையில தனித்தனி கண்டினியூட்டி இருக்கா இல்லையா? என்னுடைய தனித்தனி கண்டினியூட்டி வச்சிருக்கேன். என்னுடைய ப்ரோக்ராம்ஸ், என்னுடைய வெல்ஃபேர், என்னுடைய கேர், என்னுடைய பையனோடது, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வயோதிகம், என்னுடைய ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய பாதுகாப்புன்ற மாதிரி என்னுடைய நிறைய குட்டி குட்டி என்னுடைய வேற நிறைய இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா எல்லாமே ஜீவர்கள் கிட்டையும் இருக்கு. பிரபஞ்சமாவும் ஈஸ்வரன் என்ன பண்றான் கூட சேர்த்து. ஏன்னா அந்த பொருள் அப்பேற்பட்ட பொருள், அது சூரியனையும் அதுதான் நிர்வகிக்குது. பொறுமா அதுதான் சமஷ்டியா இருக்கிற சம்சாரத்தை உலகமா தோற்றம் கொடுக்கறது என்ன சொல்றாங்க? அதுக்கு அதிபதி ஈஸ்வரன் ரூலர்ன்றாங்க. ஏன்னா அங்க ஒரு கதி இருக்கா இல்லையா? கன்ஃபியூஷன் இல்ல. தண்ணி கீழே தானே போகுது, காத்து சுழலதா இல்லையா, நெருப்பு மேல் நோக்கி போகுதா இல்லையா, பூமி திடமா இருக்கா இல்லையா, வீடு கட்டுறதுக்கு அது நிக்கணும்ல. மொத்தமா சுத்தி இருந்தாலும் பூமி, நீ வீடு கட்டி 100 வருஷமா 500 வருஷமா வாழறதுக்கு உன் சந்ததிகள்லாம் வாழறதுக்கு அது நிக்கணும்ல. அதுக்கெல்லாம் வேல்யூ எல்லாம் போட்டு நீ குழம்பிக்கிறதுக்கு அதெல்லாம் நிக்கணும்ல. சோ இந்த சமஷ்டி மாயின்னா இந்த லோக்கல் அவித்தையாவும் இருக்கு. புரியுதா? லோக்கல்ல அவனோட ஓன் கன்ஃபியூஷன். இதை பார்த்து பிரமிச்சு பெருசு, இதுல இருந்து நான் பாதுகாப்பு பண்ணிக்கிறேன், என்னோட இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறேன், என்னால நிறைய சேர்த்துக்கிறேன். அங்கேயும் இட் இஸ் ஆடிங் இன்சல்ட் டு இன்ஜுரி. புரியுதா? சமஷ்டி மாயை எழுந்தோட உலகம் இருக்கா இல்லையா? அதுவே என்ன பண்ணும்? இதெல்லாம் இருக்கு, இதுக்கு நடுவில் என்னதுக்கு எனக்கு எதுக்கு ஆமா ஞானம்? கம்ஃபர்டபுளா சிரிச்சுட்டு பாடிட்டு அடி வாங்கிட்டு போயிட்டே இருக்கேங்க. சோ எல்லாம் குழப்பம். ஆனா ஒண்ணு பக்கத்திலேயே இருக்கு. இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இவ்வளவு வகையறால அகந்தைகளால ஃபைல்ஸும் போல்டர்ஸுமா போடப்பட்டு இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோ. இந்த அளவுல இந்த செய்யுள்ள சடவுடல் நான் என்னாது சச்சி துதியாது உடலளவாய் நான் துதிக்கும் இடையில் இது சிச்சட கிரந்தி ஜீவன் பந்தம் நுட்பமை அகந்தை இச்சம்சாரம் மனம் எண் அப்படின்னு முடிக்கிறார். இப்படி எல்லாம் கேட்டான். அவர் ஜென்டலா சொல்றாரு. நம்ம
என்னன்னு புரிஞ்சுட்டோம். நம்ம இப்படி இருக்கணும்ன்றது விவேகத்தை ஒரு க்ஷணம் விட முடியாது. இது ஆன்ம ஞானத்துக்கே இல்லை, இங்க பண்றதுக்கு பக்கத்துல அடுத்து பண்ண போற ஆக்டிவிட்டியில எந்த அளவுக்கு பண்ணணும், எந்த அளவுக்கு இதுக்கு ரியாக்ட் பண்ணணும். இப்ப ப்ரையபிலிட்டி வரும்ல, அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்றது? உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணும்? ஸ்பீட குறைச்சிடும். ஓவர்ன்ற வார்த்தையை போயிடும். ஓவர் ரியாக்ஷன் எல்லாமே போயிடும். நியூட்ரல் ஒண்ணும் கிடையாது, ஆப்டா இருக்கும். பண்ண வேண்டிய முதல் கர்மம் எது? பண்ண வேண்டிய முதல் கர்மம் எது? விசாரம், விவேகம். அதனுடைய சயின்ஸ் அப்ப பார்த்து சந்தேகம் பேசலாமா? கேட்கணுமா? கேள்விகள்? இதுல எங்கேயாவது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரீனியஸா அன்வான்டா ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணிருக்காரா பாத்தீங்களா? இந்த உண்மைகள்ல சீரியஸா எடுத்துட்டு ஒரு ஜீவன் தன்னையே ஆராய முற்படும் போது, விவேகமாகவும் விசாரமாகவும் வாழ முற்படும் போது, பூரண பொருள்ன்றது அது வரப்போகுது, அனுபவ இயல்னு வரப்போகுது. அதாவது ஒரு முழுவதும் அதை உணர்ந்த தன்மைன்னு வரும் பொழுது, அப்பொருளை உணர்ந்த தன்மைன்னு வரும்பொழுது, அதனுடைய சந்நிதின்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அதனுடைய சந்நிதி சர்வசாதாரணமா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. எல்லாமா இருக்கிற பொருள், எல்லாமா இருக்கிறது ஒரே பொருள், சிம்பிளஸ்ட் இம்மீடியட் டைம்லெஸ்னஸ். இது அதனாலதான் இம்மீடியட் சொல்ல வேண்டியதா இருக்கு, எங்கேயோ பண்ண வேண்டியது இல்ல. இதுல ட்ரஸ்ட் தான் வராது, புரியுதா? பண்றதுக்கு ட்ரஸ்ட் தான் வருது. ஏன்னா இது ஈகோ பண்ணும், ஈகோ பேசும், ஈகோ பயமுறுத்தும், நம்பிக்கைய கொடுக்காம என்னவோ பண்ணும். அது ஏன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அனாதிகால வாசனை, பழக்க ஆரம்பம் கிடையாது. இந்த மாதிரி தடிகட்ட ஆட்டம் நம்ம ஆடி அகந்தைய வளர்த்ததுக்கும், பந்தத்தை வளர்த்ததும், சிச்சட கிரந்தியை வளர்த்ததும், ஜீவனை வளர்த்ததும், நுட்பவியை வளர்த்ததும், மனத்தை வளர்த்ததும், சம்சாரத்தையே பெருக்கினதும், இதுக்கு எண்ட்லெஸ். அவர் சிம்பிளா உட்காந்தா கண்டுபிடிச்சிட்டு ஒரே பார்வை, அந்த பார்வை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உலகமே சவுண்டு பின்னாடி உபதேசம் நின்றுது. பெரிய பொருளாவே விதேக முக்தி வரைக்கும் வாழ்ந்தார். உடல் விடுறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா உடல் தான் ஏற்கனவே பிரணம்னு சொன்னவர், ஜடம்னு சொன்னவர், சுய ஒளியற்றதுன்னு சொன்னவர். அதுல அவ்வழ்வர் என்னவோ இருக்கு, அதனுடைய மகாத்மியம்லாம் நிறைய இருக்கு, அதனுடைய வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதை பார்ப்போம் நம்ம மேற்கொண்டு அடுத்த சசம்.